ஒரு 5ஆம் கிளாஸ் படிச்சவனை எப்படி நீ கட்டிக்கிட்ட? அருவா இருக்கியா அருவா? அதை என் கழுத்துல வச்சு கடத்திட்டு போய் கட்டாய தாலி கட்டணும். எங்கடா இருக்க? சரிடா, கொஞ்சம் மனசு சரியில்லை, அதான் உன்கிட்ட பேசலான்னு பார்த்தேன். சரிடா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன திடீர்னு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு? வீட்டுக்குள்ள வராம வெளியே நிக்கிற மாதிரி இருக்கு. நானே நடந்தது ஒரு பொம்மை கல்யாணம், வாழறது ஒரு போலி வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதுல தினம் நீ ஒருத்தனை கூட்டிட்டு வருவ, அவன்கிட்ட நான் உன் பொண்டாட்டியா நடிக்கணுமா? போதும் போதும், ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணாத. சப்பாத்தி போட்டு வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டு படு. இப்படி எல்லாம் பண்ணா நான் உனக்காக ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சியா? இந்த ஜென்மத்துல அது கண்டிப்பா நடக்காது. வா. என்ன வேணும் உனக்கு? ஏன் பேச மாட்டேங்கிற? இல்ல குடிச்சிருங்க, நீங்க குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால நான் வீட்டுக்குள்ள வர மாட்டேன். அவ்வளவு தூரம் என் வார்த்தையை மதிக்கிறதா இருந்தா குடிக்காமலே வந்திருக்கலாம்ல. இவர் குடிச்சிட்டு வருவாரா? என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து வீட்டுக்குள்ள வரமாட்டாரா? என்ன இதை நம்ப சொல்றியா? சொல்லு, குடிக்காமலே வந்திருக்கலாம்ல. நான் குடிக்காம வந்திருந்தா வேற ஏதாவது நடந்திருக்கும். ஏன் என்ன அடிச்சுட்டே இருக்கீங்க, அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு, அது என் புத்திக்கு தெரியுதா, அதனால வலிக்குது. பள்ளிக்கூடத்தில் கூட இனி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு வாத்தியார் 100 தடவை யோசிப்பாரு. ஆனால் இந்த அளவுக்கு யாரும் நீ அசிங்கப்படுத்தினதும் இல்லை, நோக்கடிச்சதும் இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு பண்ண மாதிரி பெரிய தப்ப வேற யாருக்கும் பண்ணதே இல்லை. இதெல்லாம் என் அறிவுக்கு புரியுது, ஆனால் மனசுக்கு தான் தெரியல. இப்படியே ஏதாவது விஷயம் நடக்கிறப்ப உருது மண்டைக்கு ஏறுதுங்க. உப்பு போட்டு சாப்பிடும்ல, நீங்க என்னை அசிங்கப்படுத்துறப்பெல்லாம் அப்படிதான் ஆயிடுது. அதான் நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு குழம்பி தள்ளிட்டேன், மனசு கொஞ்சம் லேசாயிடுச்சு. இல்லைங்க, குடிக்காம இருந்தா
வேற ஏதாவது ஆயிருக்கும். என்ன மிரட்டுறியா? ஆமா, ஐயா அதெல்லாம் இல்லைங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து போயிருங்க.